இன்றைக்கு இலங்கை அரசியல்ல பரபரப்பாக பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகன் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்தது போல இந்த பசில் ராஜபக்சவை கைது செய்யறதுக்கான நீதிமன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதே போல நேற்றைய தினம் இந்த கோட்டாபாய ராஜபக்சவால தாக்கல் செய்யப்பட்ட என்ன கைது செய்ய வேண்டாம் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இவரை கைது செய்வோமா இல்லையா என்பது தொடர்பில் சட்டமா அதிபர்கிட்ட இருந்து ஒரு பதில் வழங்கப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இன்றைக்கு காலை 9:30 மணி அளவில் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகன் ஜோசித ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தவர். இவர் நேற்றைய தினம் 16ஆம் தேதியே இவருக்கான அழைப்பாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் வருகை தர முடியாது என்று சொல்லி இன்றைக்கு முன்னிலையாக இருந்தவர். இதற்கு பிறகு இவர்கிட்ட 2 மணித்தியால விசாரணைகள் நடைபெற்று சரியா 11:30 மணி அளவில் இவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வைத்தே கைது செய்யப்பட்டவர். இதற்கு என்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த ஜோசித ராஜபக்ச பிரிட்டிஷ் அரச படைக்கு சொந்தமான ஒரு கடற்படை கல்லூரியில போய் பயிற்சி பெற்றாராம். இது எப்படி சாத்தியமானது, இதற்கான தகுதிகள் என்ன, இவர் எப்படி அங்க போனவர் என்று சொல்லி விசாரிக்கும் போதுதான் இதற்கு பின்னணியில நடந்த ஒரு மிகப்பெரிய மோசடி தெரிய வந்திருக்குது. எப்படி என்று சொன்னா, உண்மையிலேயே இந்த பயிற்சிக்கான அழைப்புகள் ஜோசித ராஜபக்சவுக்கு வழங்கப்படல. அதற்கு பதிலா கண்டியை சேர்ந்திருக்கக்கூடிய பல நாட்கள் பயிற்சி பெற்று சகல தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கடற்படை வீரருக்கு கிடைச்சிருக்குது. அதைத்தான் இந்த ஜோசித ராஜபக்ச பயன்படுத்தி இருக்கிறார். எப்படி என்று சொன்னா, 2005ஆம் ஆண்டு இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அடுத்த ஒரு வருடம் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த ஜோசித ராஜபக்ச இலங்கையினுடைய கடற்படையில இணைந்து கொள்றார். மிக வேகமாக உடனடியாகவே இந்த ஜோசித ராஜபக்ச இலங்கையினுடைய கடற்படையில சப் லெப்டினன்ட் தர அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில முழுக்க அரசு செல்வாக்குகள் இருந்ததாகவும் இந்த கடற்படை அதே போல இலங்கையினுடைய அரச படைகள் என்று சொல்லி சகலத்திலேயுமே ஜோசித ராஜபக்சவனுடைய மிக நெருங்கின வட்டாரங்கள் இருந்ததால இந்த ஜோசித ராஜபக்ச உயர் அதிகாரத்துக்கு நியமிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே போலதான் 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில இந்த உள்நாட்டு யுத்தங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு பயணமாகி அங்க பிரிட்டிஷ் அரச படைகளுக்கு சொந்தமான ஒரு கடற்படை கல்லூரியில பயிற்சி பெற்றிருக்கிறார். ஆனா இதற்கான எந்த தகுதிகளுமே இவருக்கு கிடையாதாம். சொல்ல போனா இலங்கையினுடைய கடற்படையில இவர் என்னென்று சேர்ந்தவர், எங்க பயிற்சி பெற்றவர், எந்த கல்லூரியில படித்தவர் என்று சொல்லி எந்த விடயங்களுமே முழுமைப்படுத்தப்படலையாம். இது தொடர்பில் இவருக்கு ஒரு பூரணமான வாக்குமூலம் பெறணும் என்று அழைக்கப்பட்டுத்தான் இன்றைக்கு அந்த வாக்குமூலங்கள்ல இவர் முன்னுக்கு பின்னுக்கு முரணாக சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள், அதே போல இவருக்கு எதிராக பல சாட்சியங்கள் இருக்கிறத கருத்துல கொண்டு இன்றைக்கு இந்த ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே மிக நீண்ட நாட்களாக நாங்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு கைது அது இன்றைக்கு சாத்தியமாக இருக்குது. இப்படி இருக்கேதான் இந்த ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டது 11:30 மணி அளவில். அதுக்கு பிறகு சரியா 1:30 மணித்தியாலங்கள்ல மதியம் 1 மணி அளவில் இந்த பசில் ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு கைது உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. என்ன நடந்தது என்று சொன்னா, இப்ப இந்த அமெரிக்காவில் தலைமறைவாக இருக்கக்கூடிய பசில் ராஜபக்சவுக்கு எதிராக இலங்கையினுடைய நீதிமன்றத்தால இப்ப வரைக்கும் 2 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதனுடைய ஒரு வழக்கு விசாரணை இன்றைக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்குது. இதுல என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த பசில் ராஜபக்ச இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 7.8 மில்லியன் ரூபாய் மோசடி, அதாவது 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை வெல்ல வைக்கிறதுக்காக இலங்கையினுடைய அரச நிதிகளை பயன்படுத்தி கொண்டு இந்த பசில் ராஜபக்ச பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட சுற்றுலாத்துறை பணியகத்தில் இருந்து மாத்திரமே 7.8 மில்லியன் ரூபாய் நிதி பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்படி இந்த மோசடி நடைபெற்ற காலத்தில் அந்த திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருந்தவர்கள் பசில் ராஜபக்சவோட சேர்ந்து இந்த மோசடியை செய்தவர்கள் என்று சொல்லி இப்ப எல்லாருமே பசில் ராஜபக்சவுக்கு எதிராக முன்னிலையாக இருக்கிறார்கள். சொல்ல போனா அந்த திணைக்களத்தினுடைய பணிப்பாளரே இந்த பசில் ராஜபக்சவுக்கு எதிராக அரச சாட்சியாகவே முன் வந்திருக்கிறார். இதால பசில் ராஜபக்ச கைது செய்யப்படணும் என்று சொல்லப்படேக்க இன்றைக்கு இந்த பசில் ராஜபக்சவுக்கு சார்பான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் வைத்து என்னுடைய கட்சிக்காரர் ஒரு ரகசிய வாக்குமூலம் அளிக்க விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சகல ஆதாரங்களும் இருக்குது. அவர் மேல 2 பிடியாணைகள் விதிக்கப்பட்டு கூட அவர் இன்னும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இல்லை. இதால
உடனடியாக என்னென்ன வழிகள் மூலம் இந்த பசில் ராஜபக்சவை கைது செய்ய முடியுமோ, அதாவது சர்வதேச போலீசார் இன்டர்போலுடைய உதவி பெற்று அவரை கைது செய்ய முடியும் என்று சொன்னா மிக கூடிய விரைவில் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் அதற்கு தேவையான சகல சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இன்றைக்கு இறுதியான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிக கூடிய விரைவில் இலங்கையினுடைய கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் இந்த பசில் ராஜபக்ச அழைத்து வரப்படுகிற காட்சியை காணக்கூடியதாக இருக்கும். என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இன்றைக்கு இந்த கோட்டாபாய ராஜபக்ச தாக்கல் செய்த ஒரு மனுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. என்ன நடந்தது என்று சொன்னா, நேற்றைய தினம் இந்த கோட்டாபாய ராஜபக்ச என்ன கைது செய்ய வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே என்ன கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி கோட்டை நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தவர். இதுல அவர் 11 விதமான காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதுல விசித்திரமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அதிகாரி ஷானி அபயசேகரனுடைய விசாரணைகளை என்னால் எதிர்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த கோட்டாபாய ராஜபக்ச சுட்டி காட்டியிருக்கிறார். இதற்கு பின்னணியில பழைய ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. நான் அதை இன்னும் ஒரு காணொளியில விரிவாக சொல்றேன். இதன்படி இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த கோட்டாபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் அவரை கைது செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் சார்பான சட்டத்தரணிகள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இலங்கையினுடைய சட்டமா அதிபர் திணைக்களத்தால என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, அவரை கைது செய்வோமா விடுவோமா என்றது பற்றி தெரியாது. இது எல்லாமே இப்ப நடைபெற போகிற விசாரணைகளை வச்சுதான் முடிவு பண்ண முடியுமே தவிர நாங்களாக இந்த தன்னிச்சையான முடிவுகளை எதிர்கொள்ள முடியாது. சொல்ல போனா இவரை கைது செய்ய மாட்டோம் என்று சொல்லி எங்களால் எந்த விதமான உத்தரவாதங்களையும் தர முடியாது என்று இலங்கையினுடைய சட்டமாதிபர் திணைக்களம் சொல்லி இருக்குது. இருந்தாலும் இந்த கோட்டாபாய ராஜபக்ச குறிப்பிட்ட பிரதிவாதிகள், அதாவது இந்த ஷானி அபயசேகர அதே போல விசாரணை அதிகாரிகள், இவர்கள் இருவர்கிட்ட இருந்தும் முறையான பதில்கள் வெளியாகாதால இதனுடைய முழுமையான விசாரணைகள் நாளைய தினம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்றைக்கு சட்டமாதிபர் வழங்கின பதிலின் பிரகாரம் இந்த கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்பட மாட்டார் என்றதுக்கு எந்த விதமான உறுதியளிப்புமே வழங்கப்படல. சொல்ல போனா இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக சகல ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்குது. இதை வச்சுக்கொண்டு அவர் எப்ப விசாரணைக்கு அழைக்கப்பட போகிறார் என்றதான் இன்றைக்கு பல மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் வருகிற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் செம்மணி பகுதிக்கு நீதியமைச்சர் தலைமையிலான ஒரு விசேட குழு வருகை தரப்போகுது. இப்ப யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெறுற அகழ்வு பணிகள்ல இப்ப வரைக்கும் மொத்தமாக 366 எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதுல 354 எண்புக்கூடுகள் வெற்றிகரமாக தோண்டி எடுக்கப்பட்டிருக்குது. இவை எல்லாமே இப்ப நீதிமன்ற சான்று பொருட்களாக மாற்றப்பட்ட நிலையில அதை பார்வையிடுறதுக்காகவும் இந்த வழக்கு விசாரணைகளை ஆரம்பிக்கிறதுக்காகவும் இலங்கையினுடைய நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் அவரோட சேர்ந்து ஒரு விசேட குழுவும் வருகை தருகிறார்களாம். இது தொடர்பில் அந்த செம்மணி பகுதிக்கு போகிறதுக்கு அந்த எண்புக்கூடுகளை பார்வையிடுறதுக்கு என்று சொல்லி இன்றைக்கு நீதியமைச்சருடைய தரப்பால யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் வருகிற வெள்ளிக்கிழமை இவர்கள் நேராக விஜயம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. உண்மையிலேயே இந்த சோமரத்ன ராஜபக்ச வழங்கின வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்ப ஒரு மிகப்பெரிய மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்ப மிக சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் இந்த ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் எப்படியான நகர்வுகளை முன்னெடுக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஜோசித ராஜபக்சவனுடைய கைது, அதே போல இந்த கோட்டாபாய ராஜபக்சவால தாக்கல் செய்யப்பட்ட என்ன கைது செய்ய வேண்டாம் என்ற மனுவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.